நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த கூட்டம் வெற்றி அடையுமா அடையாதா, குறுகிய காலத்துக்குள்ள இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமது நெல்லை மாவட்ட போராளிகளுக்கு ஒரு ஆர்டரா சொல்றேன். ஆனா இந்த மாதிரி உடனடியா ஒரு கூட்டத்தை போடணும். அப்ப நாம எப்போதுமே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறேன். நம்ம பொறுப்பாளர்களை போராளிகள் தொடர்ந்து அழைக்க கூடாது, அவர்களுடைய பொருளாதாரத்தை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு. அப்ப என்னுடைய வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்கு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாம் வருவாங்க. அப்போ உடனடியா அவங்களுக்கு ஒரே செலவா நம்ம ஒரு கூட்டத்தை போட்டு நடத்தி அந்த கூட்டத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணோம். இவ்வளவு பிரம்மாண்டமா குறுகிய காலத்துல 48 மணி நேரத்துல தான் இதை நெல்லை மாவட்ட போராளிகள் அமைச்சிருக்காங்க. உடனடியா மண்டபம் பார்த்து இரவு பகல் தூங்காம கொடிகளை நட்டி பேனர் அடித்து யாரை சந்திக்க வேண்டும் என்ன ஏதுன்னு சொல்லி இவ்வளவு கூட்டத்தையும் ஒரு இடத்துல அரங்குக்குள்ள நினைக்கிற சேர்க்குது சாதாரண விஷயம் கிடையாது. அது எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தோட ஆசை இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் சேரும். உங்களுக்கு அந்த கூட்டத்தை இன்னைக்கு மிக சிறப்பான முறையில இன்னைக்கு கூட்டம் கூட்டிய கூட்டத்துக்கு உதவிய நெல்லை மாவட்ட போராளிகளுக்கும் அவர்களோடு துணை நின்ற அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் அந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். அனைத்து மாவட்டமுமே மிக சிறப்பான முறையில் பிஎம்டில செயல்படுத்தாங்க. மாட்டுக்கு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அதை கச்சிதமா அதை முடிச்சிருந்தாங்க. நான் தான் அவங்கள வேலை ஏவுறதில்லை, அதை நான் உணர்ந்திருக்கிறேன். இத்தனை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அதிகாரி என்கிட்ட போன்ல பேசும்போது சொல்றாரு, தம்பி தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள்லயே 24 மாவட்டத்தில் பொறுப்பாளர்கள் கிடையாதுப்பா. அது எப்படி பிஎம்டில 24 மாவட்டத்தில் நீங்க பொறுப்பாளர்கள் நீங்க அமைச்சே அப்படின்னு சொல்லி மிக பெருமையா சந்தோஷமா அவர் கேட்டாரு. உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. இந்த சமுதாயத்தோட ஓய்வு பெற்ற அதிகாரிகள், மேல்நிலையில் உள்ளவங்க, படிச்சவங்க, வாத்தியார், அதாவது எப்படின்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அத்தனை உறவுகளும் தினந்தோறும் போன் செஞ்சு அவங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பகிர்ந்தாங்க. தம்பி இதுவரைக்கும் எந்த ஒரு சமுதாய தலைவரையும் நாங்க பேசினது இல்லை, ஆனா உங்ககிட்ட பேசுறோம். ஏன்னா உங்களுடைய வழி நடத்தல் முறை என்பது எங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே இப்படி ஒருத்தர் உருவாகி இருந்தா இந்த சமுதாயம் இன்னைக்கு எங்கேயோ மேன்மை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்கு காரணமான என்னுடைய பிஎம்டி போராளிகளை நினைச்சோம். அப்பப்போ நான் அந்த நேரத்தில் நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். ஏன்னா நம்ம வழி நடத்துவதே இந்த சமுதாயத்தை குற்ற செயல்களில யாரும் ஈடுபட்டக்கூடாது, யாரும் மது அருந்தக்கூடாது, தாய் தங்கை மேல பாசம் வைக்கணும், அக்கா தங்கச்சியை மதிக்கணும், தாய் தகப்பனை மதிக்கணும். இப்படி சொல்லி தான் நம்ம ஊரா கிராமமா நம்ம போய் நம்ம கூட்டத்தை பயன்படுத்தி நம்ம பேசுறோம். எப்படியாவது நம்ம சமூகத்தோட இளைஞர்களையும் பெரியவர்களையும் சரி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நோக்கம் தான். அதுதான் போற இடத்துல எல்லாம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது நான் வருவேன், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு தவறி விழுந்தாலும் உன்னோட தாய் தங்க உன் தாய் தகப்பன் தான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். அதனால முதல்ல அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுங்கிறத பல இடத்துல நான் எதுக்கு சொன்னா அவங்க மேல பாசம் வைக்கணும்னு சொல்லுவேன். அதை பல மேடையில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். பெண் பிள்ளைகள் மேல பாசம் வைக்கணும், கணவன் மனைவி மீது பாசம் வைக்கணும். இதெல்லாம் தெருவா ஏன் சொல்றோம்னா நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்து மேல பாசம் வைக்காம சாதி மேல பாசம் வச்சு இந்த சாதியை காப்பாற்ற முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அதை உணர்ந்துதான் உங்க எல்லாத்திட்டையும் ஊரா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்ம அலைஞ்சதுனால மிகப்பெரிய வெற்றியும் இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள்ல பிஎம்டியா போயிட்டு வாயா அப்படின்னு வீட்டுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய கணவர் குடிச்சிட்டு ஓயாம பிரச்சனை பண்ணதாருனே போன் பண்ணி எந்த ஊருமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ஊருமா இந்த ஊருனே, எங்க கணவரை உங்களோடு ஒரு மாசமாவது வச்சுக்கோங்கண்ணே, நீங்க என் கணவர் திருந்திடுவாரு. இந்த வார்த்தையில நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு நம்மள அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க, நம்ம சமுதாயம் ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் இல்ல. இவ்வளவு நேரம் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், யாரும் எந்திக்கவே இல்லை. இப்படிதான் உங்களுக்கு ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரு தேவமாறு உட்கார்ந்துருக்காங்கன்னா அது உலக சாதனை. நாம சட்டமன்றத்துக்கு போறோமோ போகலையோ, அதிகாரத்துக்கு வருவோமோ வரலையோ, இந்த மாதிரி ஒரு அரங்குல ஒரு தேவமாற உட்கார வச்ச முத்தில நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு எல்லாத்தையும் கேட்க உட்கார வச்சோம்ல, அதுதான் வெற்றி. இப்படி நம்ம சமுதாயத்தை நம்ம அணிதிரள வச்சாலே போதும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு ஒரு போராளிகள் உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்காம நான் 2 மாசம் 3 மாசம் ஆயிட்டுங்களே, எனக்கே ஒரு சில நம்பிக்கைகள் போகும், நம்பிக்கை இல்லாம போகும். என்ன போட்டு பேசிட்டு இருக்க வச்சிருக்கேன். நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே முக்காசி பேர் என்கிட்ட தொடர்பு கொள்வாங்க, 10 பேர் வழிகண்டவர் தொடர்பு கொள்வாங்க, பேசுவாங்க. அவர் இல்லைன்னா மாடசாமினா பொன்ராஜனா இப்படி ஒவ்வொரு பொறுப்பாளர் போராளிகள்ட்டையும் ஒவ்வொருத்தர் தொடர்புல இருப்பாங்க. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம பொறுப்பாளர்கள் அங்க அந்த மாவட்டம் போட்டிருக்கோம், இந்த மாவட்டம் போட்டிருக்கோமே, எப்படி இது சரிப்பட்டு வருமா வராதா போகுது, இதெல்லாம் ஒரு கூட்டுக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு சங்கடமாவே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த கூட்டங்கள், அதாவது இந்த மாநில கூட்டம், மாவட்ட கூட்டம், தென்மண்டல கூட்டம் சொன்ன உடனே அந்த அரங்கமே நிறைஞ்சு இருக்கு பாத்துக்கோங்க. இதுவரைக்கும் நடந்த அத்தனை கூட்டமும். அப்ப நீங்க எல்லாரும் உங்களுடைய பணிகளை நீங்க நல்லபடி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்காண்டி ஏதாவது நம்ம செய்யணும். ஏன்னா இந்த கூட்டத்தை பத்தி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்,
சொல்றேன், உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறதையும் சொல்றேன். சமுதாய அமைப்புக்கு பிஎம்டிக்கு ஒருவர் வாராரு, அவர் பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் நெஞ்சில வேற எதுவுமே இருக்காது. இந்த கட்சிக்கு போனா வந்து பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா திமுக அதிமுக போனா ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஏதாவது 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது மாசம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு போவாங்க. இங்க தர்மம் தான் எடுக்கணும்னு தெரியும் எனக்கு. பிஎம்டிக்கு வந்தா தர்மம் எடுக்கணும், ஜெயிலுக்கு போகணும், கேஸ் ஆகும். எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட்டினி தான் வைங்களேன். என் கூட வந்த எல்லாருமே பல இடங்கள்ல இன்னைக்கு பட்டினியா தான் எல்லாரும் அலைஞ்சிருக்கோம். சாப்பிட நேரம் கிடைச்சாலும் சாப்பிட முடியாது. அடுத்தால மக்கள் ரோட்ல நிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை, வெயில்ல நமக்காண்டி காத்து நிப்பாங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி தான் ஓடிக்கிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்பேற்பட்ட கூட்டத்தை எப்படி இந்த கூட்டம் சேருது அப்படின்னா, உங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், தன்மானம் உள்ள ஒரு தேவனா நீங்க அவ்வளவு பேர் இந்த சேர்ந்ததுதான். புரியுதா உங்களுக்கு? தன்மானம். இந்த பிஎம்டில வந்து ஏன் சேரணும் அப்படின்னா, நான் வந்து மானத்தோட இருக்க ஆசைப்படுறேன், தன்மானத்தோடு இருக்குன்னு ஆசைப்படுறேன். எவனுக்கும் நான் அடிபணிய மாட்டேன், நான் அடிபணியாம இருக்கணும், என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யணும், என் பெண் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், நான் வந்து எவனுக்கும் அடிபணிய மாட்டேன், என்னோட இயற்கை குணத்துல நான் நடமாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மானத்தோடு உள்ளவங்க மட்டும்தான் பிஎம்டில இருப்பாங்க அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். இல்ல நான் வந்து அதாவது என்னன்னா ஒரு சமுதாய கட்சியில சேரக்கூடிய நம்ம பிஎம்டி மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன். சமுதாய கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்புறம் அதுக்கு தான் இருப்பாங்க. புரியுதுல? இல்ல நான் வந்து அடிபட்டாலும் பிரச்சனை கிடையாது, மிதிப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது, நான் கையை கட்டிட்டு அப்படின்ட்டு போயிருவேன் அப்படிங்கிறவங்க சமுதாய பணிக்கு வரமாட்டாங்க. புரியுதா? மானம் ஒண்ணுதான் முக்கியம், மானத்துக்காண்டி உசுர விடுவோம் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இயக்கங்கள்ல, சாதி இயக்கங்கள்ல இருக்க முடியும். அதுதான் இந்த கூட்டம். இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் பாருங்க, எத்தனை மாவட்டம் தாண்டி வந்திருக்கீங்க பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கீங்க. உண்மையிலே எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த சக்தியை எனக்கு அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய வார்த்தையில கொடுத்திருக்காரு. பேச தெரியாத எனக்கு பேச வச்சு உங்களெல்லாம் எப்படி இங்க வர வச்சாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இன்னைக்கு மாநிலம் முழுவதும், இன்னைக்கு கண்டம் விட்டு கண்டம், இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் அனைவரும் என்ற தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. பல்வேறு சாதி மக்களும் என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் காரணம். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா, நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா இப்போ உக்கிரமா இருக்கு. நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா வேலுநாச்சியார்ல இருந்து, மருதுபாண்டியர்கள் இருந்து, ராஜராஜ சோழன்ல இருந்து, மூக்கியாத்தேவர்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நம்ம மன்னர்களுடைய பேரை சொல்லலாம். இவங்க எல்லாம் பண்ணின தியாகத்துல தான் இந்த நாடு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இந்த நாடை நம்ம கட்டமைச்சோம். இப்ப இவங்களுடைய ஆத்மா உக்கிர கோபத்துல இருக்கு. ஏன்னா சமூக வலைதளங்கள்லயும் ஒவ்வொரு ஆவணங்களிலையும் நம்மளுடைய வரலாறுகளை அழிக்கானுங்களே, நம்ம மன்னர்களை வந்து இழிவா பேசுறானுங்களே, இந்த இனத்தை, இறை நம்பிக்கை உள்ள இந்த இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறானுங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு ஆக்ரோஷத்துல தான் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அணியா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிஎம்டில சேர்ந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 6000 பேர் பொறுப்பு காண்டி காத்திருக்காங்க. எப்படி பொறுப்பு போட அந்த அளவுக்கு 5000 6000 பேர் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பொறுப்பு வேணும்னா பொறுப்பு ஊரா வந்து சேர்றாங்க. அப்ப இதை எப்படி கட்டங்களை இதை வேஸ்ட் ஆக்கிட கூடாது. ஏன்னா தேர்தல் இது. ஏன்னா பிஎம்டி பொறுத்தளவுல எதுக்கு ஒரே ஒரு பயம் தெரியுமா? நான் என்ன மாதிரியே தான் உங்க எல்லாத்தையும் நினைப்பேன். எதுக்குன்னா அந்த நாடகம் ஆட தெரியாது, நடிக்க தெரியாது, தேர்தல் வந்த உடனே இதுல எப்படி செயல்படணும் அப்படின்னு தெரியாது. நம்ம யாருக்குமே இந்த கூட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லுதேன், உணர்வை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சமுதாய மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயத்தை பாதிப்படையக்கூடாது, நம்ம சமுதாயத்தை எவனாவது தொட்டோம்னா நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம எல்லாருடைய எண்ணமும் அந்த ஒரு எண்ணம் தான். அதனால என உணர்வு உள்ள கூட்டத்தை வச்சிருக்கிறேன், மாட்டுக்கருத்து இல்ல. இதை எப்படி அரசியலா மாத்த முடியும், இதை எப்படி வாக்கு வங்கியா மாத்தன்னு உண்மையில சத்தியமா தெரியல. அதை நான் ஒத்துக்கிடுறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அரசியல் செஞ்சு பழக்கம் இல்ல. அரசியல் செஞ்சா காக்கா பிடிக்கணுங்கிறான். ஒருத்தண்ட கூட்டணி கட்சினா அவங்கள போய் 10 மட்டும் 15 மட்டும் போய் பார்க்கணுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க வாங்க, உட்காருங்க, பேசுங்க, இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லையே. அப்படின்னா அந்த கூட்டமே நம்மகிட்ட இருந்திருக்காத. நல்லா யோசிச்சுங்க. திமுக அதிமுக எல்லாம் போயிருக்கும் இந்த கூட்டம். ஏன் இந்த கூட்டம் நம்மகிட்ட வரப்போகுது? அப்ப என உணர்வு உள்ள இந்த கூட்டத்தை நம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்தையும் நம்பிதான் இந்த சமுதாயம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் நினைங்க. நீங்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க. புரியுதா? இந்த பெருமைக்கு நீங்க சொந்தக்காரங்க. என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து நிம்மதியா பள்ளிக்கூடம் போயிட்டு வரா, காலேஜ் போயிட்டு வரானா, ஒவ்வொருத்தன் தொழில் பற்றி இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாருடைய களப்பணி தான், உங்க எல்லாருடைய அந்த வேர்வை துளி தான். புரியுதா உங்களுக்கு? அந்த தியாகம் தான். அதை நினைங்க. நாம ஏதோ கட்சியில் இருக்கிறோம், பிஎம்டில இருக்கோம், ஏதோ வாரம் போறோம், அப்படி கிடையாது. உங்க எல்லாத்தாலும் தான் இந்த 2 கோடி தேவமரும் இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க, நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது எசகி ராஜா அந்த சமூகத்தை, நம்ம சமூகத்தை சேர்ந்த சொந்தங்களை வச்சு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ட்டு. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் கூடியிருக்க கூட்டம், தொடர்ந்து பேசுற கூட்டம், யாருமே நம்ம நிம்மதியா கிடையாது. புரியுதுங்களா? சமுதாய கட்சி வச்சுக்கிட்டு நாம வந்து ஏசியில வாழணும்,
வாழ்ந்தோம். அது என்னது கிட்டத்தட்ட 10-20 கார் விலையுந்த கார்ல போன வச்சிருந்தோம். அப்படி யாரும் கிடையாது. நாம எங்கேயுமே நிம்மதியெல்லாம் இல்லை. இப்படிதான் உங்களுக்கு நமக்கு உள்ள ஒரே ஒரு பயம்தான், அடுத்த தலைமுறை நம்மளே இப்படி சாவடிக்கிறானுங்களே, நம்ம இருக்கும் போதே வரலாறு திருடுதானே, நம்மளையே அடிமைன்னு சொல்லி சொல்றானே, நம்மளை திருடன்னு சொல்றானே, அடுத்தால நம்ம சமுதாயத்தோட அந்த பிள்ளைங்க அடுத்த தலைமுறை நம்ம பேரம் பேத்தி நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை நம்ம ஏற்படுத்தி வைக்க போறோம்? பணங்க, பணம் என்னைக்கு நாள் வரும். பிள்ளைகளை படிக்க வச்சா பணம் வரும். அதுல மாட்டுக்கிட்ட பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டா அது நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு போகும். இப்படி உங்களுக்கு நம்ம அதுல இருந்து சொத்து வாங்கும், சோகம் வாங்கும். பாதுகாப்பு, அடையாளம், வரலாறு, அப்ப நம்ம பிள்ளைகளை வாழ விட மாட்டானுங்கன்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு அரசு துறைகள்ல இருந்து வந்த நேத்து முந்தானத்தெல்லாம் வந்த போன்லாம் உண்மையிலே வந்து இந்த இனத்துல, அதாவது என்னன்னா அந்த இனத்துல பிறந்துட்டு நம்மளால காப்பாற்ற முடியலையே, நம்ம எதுவும் செய்ய முடியல, நமக்கு அதிகாரம் இல்லையே, அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நம்ம என்ன வழின்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் நேத்தெல்லாம் ரொம்ப அடைஞ்சேன். அழும்போது அந்த அவங்க வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து அழும்போது இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தேன், வீடை வித்து வந்தேன், நிலத்தை வித்து வந்தேன், அரசு உத்தியோகத்துக்கு போனா பிழைச்சிக்கலாம்னு சொல்லி. ஆனா நான் இந்த சாதின்னு தெரிஞ்ச உடனே என்னை வாழ விட மாட்டேன், என்னை வேலை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அப்ப எப்படி சாதி இயக்கத்தை வச்சு நான் சாதியை காப்பாத்துறேன், நான் காப்பாத்த போறேன், நான் பாத்துக்கிறது உங்களை அப்படின்னு சொல்லுதுக்கு வாய் வரமுடிக்க எப்படி காப்பாத்த? தினந்தோறும் பிரச்சனைனா எப்படி காப்பாத்த? நான் ஏதாவது ஒண்ணு பேசுறோம்னா உடனே சாதி வரியை தூண்டுதான் வைக்க. என்னைக்காவது சாதி வரியை தூண்டி எந்த இடத்துல பேசியிருக்கானா? ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் பேசலன்னு தெரியும். ஆனா நான் பேசுறா ஒட்டுமொத்த முக்கோளத்தோர் ஒண்ணு தெரியலதாங்கிறது தெரியும். அதுக்கு தான் அவன் வந்து தடை போடுறதுக்காண்டி என்னைய தொடர்ந்து பேசி 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 என்னை ஏதாவது நெருக்கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். என்னை அழிக்க பாக்குறான், என்னை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஒரு எசகிராஜா அழிச்சிடலாம், நான் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எசகிராஜா உருவாக்கிட்டேன். புரியுதா? விழ விழ எந்திரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண கருப்பசாமி தோருடைய மகனா புன்னன்குச்சி கிராமத்துல பிறந்து அந்த தாமிரபரணி கரையோரம் ஆத்து ஓரம் தான் நான் வளர்ந்தேன். அன்றாட ஒரு மனிதன் என்ன செய்வானோ அதை செஞ்சுதான் வளர்ந்துகிட்டு இருந்த எண்ணியை கொண்டு போய் இந்த இவ்வளவு ஒரு இடத்துல எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான், பணம், காசு, பொருள். இதோட புரியுதா உங்களுக்கு? இதை தாண்டி நான் மிகப்பெரிய ஒரு புகழை வந்து சம்பாரிச்சிருக்கேன் கண்ணுக்கு தெரியாம. இன்னைக்கு எங்க ஐயா இன்னைக்கு குறிப்பிட்ட சாதிகளை வந்து அடையாளம் கண்டலாம். இன்னைக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுட்டு ஒரு நபர் போராடுவீங்களேன், அவர் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு யாராவது ஒருத்தர் போனார்னா அவரை வந்து இன்னைக்கு வன்னியர்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. புரியுதா? காமராஜர் அவருடைய படத்தை இன்னைக்கு போட்டு போனாங்கன்னா பெரும்பாலும் அவர் நாடாரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் படத்தை போட்டு போனா இவர் தேவர் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு எசகராஜா தேவர் படத்தை போட்டு போனா இவன் தேவமாறு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்பனா அந்த ஒரு புகழ் போதும். நான் அதாவது எப்படி நான் அழிந்து போனாலும் என்னுடைய மக்களுடைய மனதில் ஆண்டாண்டு காலம் இருப்போம்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? என்ன இந்த சமுதாயம் வந்து என்னைக்கு என்னை மறக்காது அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு களப்பணி செஞ்சு வச்சிருக்கிறேன். தியாக மனப்பான்மை இருந்து உண்மையா இருந்து நான் எப்ப உண்மையா தான் உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறதா ஒரு நிமிஷம் கூட உங்கள்கிட்ட வந்து விளையாட்டுக்கு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்பு ஏற்பட்ட கூடாதுங்களா ரொம்ப கண்ணும் கருத்துமா செஞ்சுதான் இந்த கட்சியை வளர்த்த. எத்தனையோ நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேர் கூட என்னிட எப்படியாவது மோதி சண்டை போட்டு இந்த இயக்கத்தை கலைச்சிடணும் வச்சிடணும் எத்தனையோ முயற்சி பண்றாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் பொறுமையா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம பல துன்பங்களை பல கஷ்டங்களை மனசுல போட்டு பிதைச்சுக்கிட்டு தான் இந்த கட்சியை வந்து இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா மனசார யாரோ ஒருத்தன் பண்ற தப்புக்காண்டி இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இரையாயிடக்கூடாது காப்பாற்றணும். உங்களுக்கு நல்லா தெரியும் 55 வயசு நபரை இளைய நம்ம சிவகங்கையில வெட்டி போட்டான். அவ அண்ணாச்சி பண்ண தப்புக்கு இவரு கிடைச்சாருன்னு சொல்லி வெட்டி போட்டான். 10 நிமிஷம் முற்றி பேசி இருந்துட்டு அண்ணாச்சி எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசி இருந்துட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு கொண்டுட்டான். அப்ப தேவமார வெட்டுனா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பாவிகளை நீ வந்து உண்மையான ஆம்பளையா இருந்தா வீரனா இருந்தா உன்னை எதிர்த்து சண்டை போட்டான் போற அவன்கிட்ட நீ மோதி இருக்கணும். புரியுதா? ரோட்டுல நிராயுத பாணியா போறான் பாரு, ரோட்டுல நிராயுத பாணியா ஆயுதம் இல்லாம போறான் பாரு, அவனை வெட்டி நீ வீரன் நான் ரவுடி அப்படிங்கறத நீ காட்ட நினைக்க. நான் என் சமூகத்தை வந்து அந்த நேரத்திலே ஆங்கிலனை விரட்டதுக்காண்டி பல்வேறு ஆயுதங்களை தயாரிச்ச இந்த சமுதாயத்தை இன்னைக்கு ஆயுதம் வேண்டாம், ஆயுத கலாச்சாரம் வேண்டாம், அறிவை பயன்படுத்தும், கல்வியை பயன்படுத்தும் அப்படின்ட்டு போறேன். அதுக்காண்டி வந்து நீயாவது இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்து எப்படி தெரியுங்களா, நீ தயார் பண்ணி நீ பயிற்சி கொடுத்து நீ அதுக்காண்டி நீ வருஷ கணக்கு ஆகும். நீ எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கே வருஷ கணக்கு ஆகும். ஆனா என் சமயத்துல பிறந்த பச்சை குழந்தை கூட எந்த நேரம்னாலும் வாழ் பிடிப்பான். புரியுதா? அத மனத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஜீன் நம்ம மேல நீங்க எல்லாரும் நினைப்பிய இந்த சமுதாயமே நினைக்கி அது என்னப்பா நம்மள மட்டும் ஏன் இப்படி கங்கணம் கச்சி வச்சு அழிக்கானுங்க, நம்மளே நோண்டுதானுங்க அப்படின்னு ஏன் தெரியுமா? அந்த சேர சோழ பாண்டியருடைய வம்சம், அந்த வம்சாவளி வந்து உலகத்தையே கட்டி ஆண்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு? அந்த இனம் தான் நம்ம இனம். இந்த இனம் மீண்டும் இனிமே வந்துடக்கூடாது, இவனு ஆளுமையா எந்த இடத்துல இனிமேல் வந்துட்டானுன்னா இவனோட அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிதான் நம்மள அதிகாரத்தை
உலகத்துல இருந்து அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய சதி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிய தமிழ்நாட்டுல சதி நடக்கணும் கிடையாது. இது உலகத்துல ஒரு முக்கிய புள்ளி இருந்து அங்க இருந்து செயல்படுத்துறான். இந்தியாவோட கலாச்சாரம், தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்கணும், கோவில்களை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இனத்தை அழிக்கணும். இந்த இனம், இந்த தேவரண இருக்க தண்டியும் தமிழ்நாட்டுல எந்த கலாச்சாரத்தையும் அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், எந்த கோயிலையும் அழிக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் கலப்பு இப்படி அப்படின்னு சொல்லி நாடக காதல்னு சொல்லி நம்மளுடைய ஜீனை, அந்த ரத்தம் இருக்க கூடாதுன்னு இருக்கான். அந்த ரத்தம், அந்த சேர சோழ பாண்டியனுடைய வம்சத்தோட அந்த ரத்தம் இன்னும் வருங்காலத்துல இன்னொரு 25 வருஷம் காலத்துல அந்த ரத்தம் யாருக்கும் ஓடக்கூடாது. ஏன்னா அவனை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தான். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் இது நம்மள எல்லாரும் சேர்ந்து தாக்குதாம்னா நமக்கு மட்டும்தான் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடந்தா கோவம் வரும். தமிழனை தாக்குனாலும் நமக்கு கோவம் வரும், நம்ம மதத்தை தாக்குனாலும் நமக்கு கோவம் வரும். புரியுதா? அதனால தான் தேவமர் முக்குளத்தோர்னு எதுக்கு வச்சுக்கோ, அந்த முக்குளத்தோர் இந்த 3க்கு ஒரு பிரச்சனைனா உசுர கொடுப்பான். புரியுதா? ஆட்டோமேட்டிக் கோவம், ஆட்டோமேட்டிக். இந்தியாவில் எந்த ஒரு இடத்துல இப்ப டெல்லியில குண்டு வச்சுட்டான், எல்லாரும் வருத்தப்பட்டமா படலையா? இப்படி பண்ணிட்டானே வச்சுட்டானே அப்படி நம்ம நினைக்கமா? மீனவரை தாக்குறான், நம்மள ஜாதி வெறின்னு சொல்றானுங்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு வேதனைப்படுறது, கோவப்படுறது, அதை தட்டி கேட்குது தேவமாறு. புரியுதுல? ஏன்னா அது இயற்கை ரத்தம், ஜீன். அப்படி உலகத்தையே கட்டி ஆண்டிருக்கும். அந்த உலகத்தை காப்பாத்தான் இந்த தேவனை படைச்சிருக்கான் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தவனுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் இந்த இனத்தை இப்படி பேசி பேசி அழிச்சுட்டே வர. ஒரு பிட்டு வரலாறு கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது, ஒரு சொட்டு ஆதாரம் கிடையாது, ஒரு பிட்டு. எப்படின்னா அதை பேசும்போதே நமக்கு என்ன ஆயிரும்னா, இப்படி ஒரு கேவலமா இப்படிலாம் வரலாறை மாத்தி மாத்தி பேசுறானுங்களே. பெத்தப்பனை விட்டுட்டு பிறத அப்பனை அப்பங்கானுல அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கே வேதனையா இருக்கு. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த இடத்துல இருந்து சொல்றேன், அவ்வளவு பேருக்கு சொல்றேன், முக்குளத்தோருக்கு இனிமேல் முத்துராமலிங்க தேவர் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்து நாம நேதாஜி, நேரு இப்படி உலக லெவல்ல போய் பேசணும். எந்த காரணத்தை கொண்டு தரந்தாந்து இனிமேல் முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்தால யாரையும் வச்சு யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் அதுக்கு தான் ஆசைப்பட்டான். எப்படியாவது முத்துராமலிங்க தேவருக்கு மாற்று சக்தியா கொண்டு வரணும், நம்மளை பார்த்தையே காப்பிடிக்குது, எல்லாம் நம்மளை பார்த்து காப்பா. அதனாலதான் ஜெராக்ஸ் குரூப் நான் ஏன் வச்சிருக்கேன், அந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு அதுதான் வச்சிருக்கேன். வெக்கம், மானம், சூடு, சொனம் இல்ல. அடுத்த சாதியோட பேர, சமுதாயத்தோட பேர திருடுறமே, நம்மள என்ன நினைப்பாங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இத பண்றானுங்க. புரியுதுல? அதனால சொல்றேன், அவனுக்கு இப்ப இணக்கமா போயிரும். இணக்கமா போ, வா போவோம், இணக்கமா போவோம். தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை வழக்கு நீ வாபஸ் வாங்கி, நானும் வாபஸ் வாங்குறேன், எல்லாம் சரி ஓகே அப்படின்றான். ரைட்டுனா நம்ம இனிமேல் என்னன்னா நீங்க என்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசின ஒரு நபர் சொல்றாரு, அண்ணே என்னன்னா நீங்க மட்டும்தான் தென் மாவட்டத்தில் இந்த மணிக்கு இந்த 2 சமூகத்துக்குள்ள எனக்கு இல்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளாம் இணக்கமாயிரும்னே, இணக்கமாயிட்டா நிறைய எம்எல்ஏக்களை உருவாக்கலாமே, எம்பிக்களை உருவாக்கலாமே அப்படின்னா. தம்பி எனக்கு ரொம்ப ஆசை. அதை பத்தி நான் எந்த இடத்துலயும் உங்க சாதி எதுவும் தப்பா பேசிருக்கேனப்பா இல்லனே, என்னைக்காவது இழிவா நான் பேசி நீ பாத்திருக்கியா இல்லையனே, அப்ப எந்த அடிப்படையில் சொல்லுதப்பா இல்லனே, நீங்க பேசுறதே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குனே, அது என்னன்னே தெரியல, நீங்க பேசினா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோவம் வருது உங்க மேல அப்படின்ட்டு. சரி இணக்கமா போறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். சரி இணக்கமா போயிரும்பா அப்படின்னு அவன் சொல்றான். மாத்தி சரி ஒரே ஒரு கண்டிஷன் அப்படி என்னப்பா, இந்த பாண்டியர் மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்கண்ணே, நல்லா இருப்பீனே ப்ளீஸ்ண்ணே. எப்படி அதை மட்டும் விட்டு கொடுத்துருங்கண்ணே, பாண்டியருங்கிறத மட்டும் விட்டு கொடுத்து நாங்க கிளைம் பண்றோம் சொல்றோம் தானே அப்படின்னு சொல்லி இப்படிதான் சொல்லி 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 6வது சாதி பேர் நினைக்கிறேன், 6வது சாதியோ 7வது சாதி பேர் நிக்கி. புரியுதுல? அதனால அதை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுல உசுரே போனாலும் சரி பாண்டியங்கிற பட்டத்தை தொட எவனாலையும் முடியாது. புரியுதா? நீ ஏற்கனவே நீ வரைஞ்சுக்கிட்டே தான் இருப்ப, நீ எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ ஆதாரப்பூர்வமாக கிடைத்த உலகம் சொல்லும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மியூசியத்தில் உள்ள அத்தனை அரசு உள்ள ஆவணம் சொல்லும் பாண்டியம்னா அது தேவன்தான் அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதனால எவன் சொன்னாலும் கிடையாது. அதனால சொல்றேன் பாருங்க, நம்மளுடைய அதாவது அடுத்த தலைமுறையை அவன் அழிக்கணும்னா நம்ம வரலாறு மறைக்கப்படும் நினைக்கிறான். பாண்டியா அவன் நான் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டான் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கோயில்களை கட்டினது பாண்டியம் பண்ண. புரியுதா உங்களுக்கு? அத்தனை வாரிசுகள் பாண்டியர் வாரிசுகள் தான் எல்லாமே இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சதுக்கு அத்தனை ஆதாரம் இருக்கு. அதை எல்லாத்தையும் அவங்க திருடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் பேசினாங்களாம். நான் என்ன கேட்கும்னா, ஏப்பா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து சட்டசபையில கூட சொல்ல வைக்கலாம் கேட்கும். பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி பாவம், அதுக்கு தமிழும் தெரியாது, மலையாளமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அது ஏதோ இந்தியில பேசணும். எங்கேயோ ஒரு லேடி ஒரு எம்பிட்ட போய் பணத்தை கொடுத்து பேச வச்சதையே ஆதாரம் பாருங்க, பேச வச்சதே கல்வெட்டு. அப்ப நான் கல்வெட்டை வச்சுக்கிட்டு நான் வாரிசை வச்சிருக்கேன், நான் அரண்மனையை வச்சிருக்கேன், அப்ப எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு எம்பிய பேச வச்சுட்டு சொல்லுதான் நாங்க பேசிட்டோம், பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்ல சட்டம் இட்டாங்க. எந்த சட்டம் எழுதினாங்க? நீ பிராடு பையன்கிறது உலகத்துக்கு நீ பேச பேச தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ அதை வந்து நீ உண்மையாக்கணும் சொல்லி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களும் உன் சமூகத்தோட பேரை பஞ்சராக்கிக்கிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு சமுதாயத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தர் வந்தா உடனே அவங்களை சேர்த்துக்கிட்டு எப்படி வர பாருங்க, கூட்டணி சேர்த்து வரவலாம், கூட்டணி சேர்த்துக்கிட்டு அனைத்து சமூக மக்களையும் நமக்கு எதிராக வந்து தூண்டுவது, நமக்கு எதிராக பேச வைப்பது, ஒத்தையில வர முடியாது. ஆனா நீ ஒட்டு மொத்தமா வந்தாலும் சரி, உன்னை எதிர்த்து நிக்கிற நாங்க தேவை வந்து யாருக்கு வந்து நாங்க வந்து துணை போக மாட்டோம், துணை வந்து கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? என்னன்னாலும் சொல்லு, நீ தமிழ்நாட்டில் நீ எந்த இடத்துக்குனாலும் வர சொல்லு, நான் தாழ்ந்து இறங்கி கூட நான் போக தயாரா இருக்கிறேன். எந்த சமுதாய மக்கள் கூட சரி நான் வந்து பணி செய்ய தயாரா இருக்கிறேன். அதுல எந்த மாட்டுக்கத்தில் அவர்களுக்கான நான் என்னன்னாலும் அவங்களுக்கு நான் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி என் வரலாற்றுக்கு நீ வரும்போது நீ வேண்டாம் தான் நான் சொல்லுவேன், உன் கூட நான் இணைய மாட்டேன் தான் சொல்லுவேன். புரியுதா? அதனால என் வரலாற்றை திருடுத எவனா இருந்தாலும் சரி, அவன் எனக்கு தேவையில்ல, அவனுடைய பழக்க வழக்கம் அவனால எனக்கு வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். நான் தேர்தல் வரும்போது இப்போ புரியுதா உங்களுக்கு, நான் தேர்தல் வரும்போது பணத்துல வச்சு தான் சொல்லுதேன், நான் வாக்கு வங்கியும் சேர்த்து தான் சொல்லுதேன். புரியுதா? என் வரலாற்றை திருடுதவன் என் வரலாற்றை திருடிதான் நான் ஜெயிக்கணும், நான் அதை வந்து மழுங்கிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வேண்டாம், அப்படி ஒரு வேட்பாளர் நான் நிக்க மாட்டேன். அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. புரியுதா? என் சமூகத்துக்காரன் என் சமுதாயம் இருக்கு, என் சமுதாயம் என்னை நிக்க வைக்கும், எனக்கு ஜெயிக்க வைக்கும் நம்பிக்கை இருக்கு. அப்படியே இல்லாட்டாலும் நான் எலெக்ஷன்ல நின்னாலும் நிக்கட்டாலும் சரி, அதுல எந்த ஒரு மாட்டுக்கத்தும் கிடையாது. ஏன்னா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் எங்களை ஏக்கி கொண்டு போறாரு. சட்டசபைக்கு நான் போகணும்னா அவர் முடிவு பண்ணுவாரு. அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. நான் கண்டிப்பான முறையில் போவேன். அதனால என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு வீட்டு சொல்றோம் பாருங்க, திருட இப்போ வந்து ஆட்டுக்குட்டி திருடனா அதை திருடான்னு சொல்லி பேஸ்புக்ல போடுறாங்க. இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு சில ஆவணம் எடுத்து போடுறேன். இத எப்பா ஜெராக்ஸ் குரூப்புகளா கொஞ்சம் எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஒரு 4 நாள் கழிச்சு கதறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. நான் உன்னை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்னை நோண்ட நான் உன்னோட வரலாறு பூரா உள்ள போய் இவன் என்ன இருக்குன்னு பார்க்க ஒவ்வொன்னா கிடைக்கி பார்த்தா முழுக்க திருடுத வேலையை நீ செஞ்சிருக்கிறது நான் சொல்லலப்பா. உடனே இந்த மாதிரி விஷயம் எங்களை வந்து திருடன் சொல்லுதான்னு சொல்லிடாத. புரியுதா? நான் ஆதாரம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ ஆதாரம் இல்லாம தான் சொல்லுவேன். நீ தோண்ட நீ எங்களை நோண்ட உன்னை பத்தி உண்மையை பூரா ஆவணமா எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல நான் யாருக்கும் நான் சமரசம் ஆக மாட்டேன். இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வேற வழி கிடையாது. புரியுதா? 1000 ஆபத்து வரலாம், எதிர்ப்பு வரலாம். அதுக்காண்டி எதிர்ப்பை கண்டு பயந்தோ ஆபத்தை கண்டு பயந்தோ வந்து நம்ம வந்து கட்சி நடத்தல, சமுதாய பணிக்கு வரல. இப்படிதான் உங்களுக்கு எந்த நேரமும் எதுக்கும் துணிஞ்சுதான் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாட்டில் செயல்படுது. நீ என்னை எப்படி பாக்கியோ அதே மாதிரி தான் நானும் உன்னைய பார்ப்பேன். நீ கருத்தியெல்லாம் எதிர்த்தனா நானும் கருத்தில எதிர்ப்பேன். நீ எப்படி நீ எங்ககிட்ட வாரியோ அது பொறுத்து தான் நாங்களும் உங்ககிட்ட வருவோம். அதுல மாட்டுக்கிட்டே கிடையாது. அதனால எங்களை யாரும் சமரசம் பண்ண முடியாது. இந்த வரலாற்று விஷயத்துல நிறைய ஆவணங்களை ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம எடுத்து போயிட்டே இருப்போம். இப்ப நான் என்ன சொல்றோம்னா, இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு பகைகளும் இவ்வளவு எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இந்த இயக்கத்தை நம்மள நடத்துறோம். பணம் சம்பாரிச்சுட்டு பண்ணல, எதிர்ப்பை சம்பாரிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை உணர்ந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் வம்பா பேரக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் பிஎம்டி பேச்சை தான் இந்த சமுதாயம் கேட்க போகுது வர 2026 அப்படிங்கறத அவங்க உணர்ந்து வச்சிருக்காங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம மக்களும் ஒட்டுமொத்த மக்களும் நம்பிக்கையில் இருக்காங்க நம்ம மேல. அதனால இந்த தேர்தலில் நீங்க இத்தனை வருஷம் நான் இவ்வளவு நாளா ஓடிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நைட்டு பகல் பாராம தூங்காம நான் அலைஞ்சிட்டேன். இந்த கடைசி 4 மாசம் நீங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாரத்துல நீங்க ஒரு 2 நாளாவது மக்களை பூரா சந்திங்க. எந்தெந்த கிராமத்துல பொறுப்பு போடல, கிளை போடலன்னு பார்த்து அத்தனை பொறுப்பாளர்களும் தங்களுடைய பணிகளை நீங்க நல்லா செய்யணும். ஏன்னா அரசியல் நமக்கு தெரியாது. கடைசி நேரத்துல இது வரைக்கும் வரமாட்டான். இந்த எலெக்ஷன் டைம் வருவான். நேரம் நானும் தேவர்தான் வந்துட்டு ஊடையில வந்து நின்று போட்டோ எடுத்துட்டு வேற ஒண்ணுமில்ல ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு வாங்கிட்டு போய் வருவாங்க. அது கூட நம்ம விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்றேன், நம்ம எல்லாரும் உழைச்ச உழைப்பு இந்த 4 மாசம் தான் இருக்கு. நமக்கு அதிகாரம் வேணும், பவர் வேணும். நம்ம மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க. இல்லைன்னா அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம சமூகம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன். நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒரு கட்டமைச்சு ஒரு சில விஷயத்தை சரி பண்ணி நீங்க எல்லாம் இதை ஒரு சீரியஸா உணர்ந்து ஒரு பாதுகாப்பான விஷயத்தை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம மக்கள் சப்போர்ட் நமக்கு தேவை, மக்கள் தேவை. அதை நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பான முறையில நீங்க எல்லாம் சேர்க்கணும். இதை ஒரு பணியா நீங்க எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்ப்பே தெரியாது. அது உங்க பிள்ளைல அப்பயுமே சொல்லிட்டேன், படிக்க வச்சு அது பிழைச்சுக்கிடும். அடுத்த தலைமுறையில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எடுக்கணும், பொட்ட பிள்ளைகளை பாதுகாக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு நம்ம நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய கொள்கைகளை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் தினந்தோறும் பணி செய்யணும் அப்படின்னு எல்லாரும் நினைங்க. தயவுசெய்து சொல்றேன், சீரியஸா நீங்க நினைச்சுக்கோங்க. சமரசம் இல்லாம ஒருத்தன் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ரூட்ல அவனை ஏதாவது ஒரு சில விடயங்கள் செய்யணும் தான் எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது, சமரசம் ஆகக்கூடாது. அதிகாரம் தந்தவனுக்கு மட்டும்தான். அதிகாரம் எவன் தந்தாலும் இந்த சமூகத்துல எல்லாருமே உண்மையில நான் என்னுடைய பொறுப்பாளர் நினைச்சு நான் வந்து பெருமை அடைகிறேன். எல்லாருமே என்னோட முடிவுக்கு விட்டுருக்காங்க. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால நான் முதல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். இன்னொன்று என்னன்னா, வர தேர்தலில் கண்டிப்பான முறையில் அதிகாரத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம பணம் காசுக்கு ஆசைப்படாம இனிமே எல்லா இடத்துலையும்
தொகுதிகளிலேயே அந்தந்த எம்எல்ஏக்கள் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. புரியுதுல? சுறுசுறுப்பா எல்லாருக்கும் வேலை பார்ப்பாங்க. அதுபோல் நம்ம இளைஞர்களை வந்து எல்லாத்தையும் கையில் எடுக்க பார்ப்பாங்க. இந்த மாய வலையிலிருந்து தப்பிச்சு இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இன்னும் அதிகமான பணிகளை இனி வரும் காலங்கள் நீங்க எல்லாம் செய்யணும். இன்னொன்னு சொல்றேன், இயக்கத்துல பொறுப்பாளர்கள் நிறைய பேர் புதுசாலாம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலையில ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க இப்ப திரும்பி வந்து நான் திரும்பி வாழ்ந்து நம்ம சமூகத்தை காப்பாற்ற போறோம்னு கட்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம விடக்கூடாது. அந்தந்த பொறுப்பாளர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கல்யாண காட்சிக்கு போறதை விட நம்ம பொறுப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம் போலீஸ் வந்து இந்த மாதிரி அத்துமீறி இருக்காங்க அப்படிங்கிற சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த ஸ்டேஷன்ல போய் பேசுறதுக்கு முதல்ல நீங்க கத்துக்கிடணும். அப்பதான் பிஎம்டி பொறுப்பாளரை தொட்டா எங்க இருந்தாலும் 10-20 வண்டி வருவாங்கப்பா அப்படின்னு பயம் வரும். நல்லதோ கெட்டதோ மனித உரிமை மீறல நீ ஈடுபடாத, ரிமாண்ட் பண்ணி நான் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் பேச கத்துக்கோங்க. நல்லதோ கெட்டதோ அடிக்காத, நீ ரிமாண்ட் பண்ணு. புரியுதா? உங்களுக்கு சட்டத்துல உங்களுக்கு அடிக்க இடம் கொடுக்கல அப்படின்னு நம்ம நிர்வாகிகளை நம்ம காப்பாத்தினாதான் துணிஞ்சு அவங்க வந்து பணி செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம நிர்வாகி அவன் தப்பு பண்ணிருப்பாமனே அப்படிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நேரடியா போய் என்னப்பா தப்பு, என்ன பிரச்சனை, அவனை கைது செஞ்சு போலீஸ்ல வச்சிருந்தாங்கன்னா போய் நிர்வாகிகள் போய் கேளுங்க. நம்ம நிர்வாகிகளுக்கு பாதிப்பு அவங்க எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இயக்கத்துக்கும் எதிரிகளுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் பிஎம்டியை மட்டும் பிஎம்டில அந்த தலைவர் வந்து தன்னுடைய நிர்வாகிகளை உசுரா நினைப்பான். அவங்க தான் உலகன்னு சொல்லி நினைப்பான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பான முறையில் விடமாட்டான் அப்படிங்கிறது தெரியும். உங்க எல்லாத்துக்கும் எது ஒன்னாலும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுல? அதுக்காண்டி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாட்டுல செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். புரியுதுல? உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எனக்கும் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்புனா அது எனக்கும் தான் அப்படின்னு நினைக்க போய் தான் இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து கூடியிருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், வர 2026 வந்து தேர்தலில் சட்டசபையில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த தேர்தலில் என்ன பண்ணலாம்னு எல்லாரும் நீங்க வந்து யோசிங்க. நானும் பல கட்டம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். வீடு வீடா போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இப்ப நாம அங்க போய் நிக்கன்னு சொன்ன உடனே இப்ப எல்லாரும் ஆளாளுக்கு நாங்களும் சாத்தூர் வாரோம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வருது. புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது எசைக்கிறாச்சான் சரி ஒருத்தன் சமுதாயத்துக்கு போட்டுமே அப்படின்னு நினைக்கணும் எல்லாரும். அதனால என உணர்வு உள்ள திமுக வேட்பாளரும் சரி அதிமுக வேட்பாளரும் சரி என உணர்வு உள்ளவங்களுக்கு பிஎம்டி என்னைக்குமே எந்த தொகுதியை இது பண்ணாலும் விட்டு கொடுத்துருவோம். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. என உணர்வு இல்லாத யாருக்கும் நாங்க வந்து தொகுதிகளை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். அதனால சொல்லுதேன், அடுத்த தலைமுறையோட பாதுகாப்பு தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இந்த பிஎம்டி தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற போது. நம்ம ஐயா தேசிய தலைவர் பசும்பொன் சித்தருடைய ஆசியோட நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த திருநெல்வேலியில நம்ம சிலைகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தீர்மானம்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். திருநெல்வேலியில பூலித்தேவன் மாளிகை தான் கலெக்டர் ஆபீஸ்க்கு பேரு இருந்துச்சு, அதை அழிச்சிட்டாங்க. திருநெல்வேலியில சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சிலை கிடையாது. அதனால 200% தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், மாவீரர் பூலித்தேவர் சிலையும் மருதுபாண்டியர்கள் சிலையும் வேலுநாச்சியார் சிலையும் மூக்கியாத்தவர் சிலையும் எங்க ஐயா எல்லாரும் சிலையும் நீங்க வந்து திருநெல்வேலியில அரசு இடத்துல நீங்க வைக்கணும். நாங்க ஒட்டுமொத்த முக்கோணத்துல அதுல வழிபடும் நாங்க நினைக்கிறோம். அதுக்கான மனுவும் தயாரிச்சு கொடுப்போம். இந்த கவின் கொலை வழக்கிலையும் அப்பாவிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதனுடைய தீர்மானங்களை வந்து நான் கடைசியா வாசிக்கிறேன். என்னென்ன தீர்மானம் நம்ம போட்டிருக்கோம்னு இந்த கூட்டத்தை சார்பாக அதிகார பலத்தை பயன்படுத்தி கவின் கொலை வழக்கில் சம்பந்தமே இல்லாத சுர்ஜித்தின் தந்தை திரு சரவணன் அவர்களை பழிவாங்கும் நோக்கில் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அடக்குமுறைக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். உடனடியாக அவரை வந்து விடுதலை செய்ய வேண்டும். சுர்ஜித்தின் தாயார் மீதான பிடிவாரண்டை கிழித்தெறி பறிக்கப்பட்ட அவர்களின் காவல்துறை பணியை உடனடியாக திருப்பிக் கொடு. இது கோரிக்கை அல்ல, எங்களுடைய உரிமை குரல். பொய் வழக்குகளை திரும்ப பெறு. சிவகங்கை இளமனூர்ல தேவர் சொந்தங்கள் மீது அநியாயமாக போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். மறவர் ரெஜிமெண்ட் வெள்ளையனே கண்டு அஞ்சிய வீரம் செறிந்த மறவர் ரெஜிமெண்ட் ஆங்கிலேயர்களால் அச்சத்தின் காரணமாக கலைக்கப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க படைப்பிரிவை இந்திய ராணுவம் மீண்டும் உருவாக்க வேண்டும். தமிழர்களின் போர்க்குணத்தின் அடையாளமான மறவர் ரெஜிமெண்டை மீண்டும் கொண்டு வந்து எங்கள் வீரத்திற்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கல்லர் மற்றும் சீர்மரபின பள்ளிகளின் பெயரை மாற்றி எங்கள் வரலாற்றை மறைக்க நினைக்கும் தமிழக அரசின் ஆணையை வன்மையாக எதிர்க்கிறோம். அந்த பெயர் மாற்ற ஆணையை உடனடியாக ரத்து செய். எங்களது அடையாளத்தை அழிக்க நினைத்தால் அதை வேடிக்கை பார்க்க நாங்கள் தயாராக இல்லை. ஊர் மற்றும் தெருக்களில் உள்ள எங்க முன்னோர்களின் பெயரை நீக்குவதாக சொல்லி அரசாணை வெளியிடுவதை ஏற்க முடியாது. எங்கள் பாட்டன் முப்பாட்டன் பெயர்கள் தெருக்களில் இருப்பது சாதி பெயர் இல்ல, அது இந்த மண்ணின் வரலாறு, எங்கள் அடையாளம். இதை அவமானமாக பார்க்கும் மற்ற சமூகங்கள் வேண்டுமானால் தங்கள் பெயர்களை அழித்துக் கொள்ளட்டும். ஆனால் ஆண்ட பரமையான நாங்கள் எங்கள் அடையாளத்தை விட்டு தரமாட்டோம். அந்த அரசாணையை உடனடியாக திருத்த வேண்டும் என்று வந்து தமிழ்நாடு அரசிடம்
நான் கேட்டுக்கொள்கிறேன். சீர்மரபினர் டிஎன்சி டிஎன்டி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தடுத்து நிறுத்தி குளறுபடிகள் போதும். மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான டிஎன்டி சான்றிதழை உடனே வழங்க வேண்டும். எங்கள் வாக்கு வங்கியை மட்டும் குறிவிக்கும் அரசுகளே முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தேவையான மக்களின் தலைக்கட்டுக்கு ஏற்றவாறு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கூடுதல் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் கேட்டு வரும் தேவர் அரசாணையை இனியும் கிடப்பில் போடாதே உடனடியாக அமல்படுத்தி எங்கள் சமூகத்திற்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். திருநெல்வேலியில் மாவீரன் பூலித்தேவர், வீரமங்கை வேலுநாச்சியார், மாமன்னர் ராஜராஜ சோழர், மருதுபாண்டியர்கள் ஆகியோருக்கு தனித்தனி இடங்களில் சிலை வைத்து எங்கள் மக்களை அலைக்கழிக்காதே. இவர்கள் அனைவரையும் போற்று வகையில் ஒரே இடத்தில் சிலைகள் அமைத்து பிரமாண்ட நினைவிடமாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மீது தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்துக் கொள்ள வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை SC/ST ஆக்ட் ஆயுதமாக பயன்படுத்த இனி அனுமதிக்க மாட்டோம். விசாரணை இல்லாமல் கைது செய்வதை நிறுத்தி பொய் வழக்கு போடுவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். தென்னாட்டின் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட மறுப்பது ஏன்? இது தென் மாவட்ட மக்களின் உயிர் மூச்சு பிரச்சனை. உடனடியாக அந்த பெயரை சூட்டு. எந்த கட்சிக்கும் நாங்கள் அடிமை அல்ல. எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும், எங்கள் உணர்வுகளை மதிக்கும் வேட்பாளரை மட்டுமே ஆதரிப்போம். 2026 தேர்தலில் தேவர் இனம் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பின்னால் அணியாக திரளும். துரோகிகளுக்கு பாடம் புகட்டப்படும். இதெல்லாம் தீர்மானமா நாங்க இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கோம். கண்டிப்பான முறையில் இது அரசாங்கம் இன்னைக்கு உளவுத்துறை எல்லாரும் இதை நோட் பண்ணிருப்பாங்க. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்களே, தயவு செய்து எங்கள் முக்குளத்தூர் கோரிக்கையை தேர்தலுக்குள்ள நீங்க நிறைவேற்றிடுங்க. இல்ல நாங்க அடுத்த தேர்தல் இந்த தேர்தலில் ஜெயிச்ச உடனே அடுத்த தேர்தலில் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னா இனிமே நாங்க நம்ப மாட்டோம். எந்த கட்சியும் நம்ப மாட்டோம். தேசிய கட்சிக்கு நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன், தேவர் அரசாணையை உடனே நினைச்சா மத்திய அரசு, பாரத பிரதமர் மோடியோட அரசு கல்லர், மறவர், அகமுடையர் 3 பேரையும் ஒரே இனம் தேவர்னு சொல்லி அறிவிக்கலாம். அவங்க நினைச்சா அறிவிக்கலாம். தேர்தல் குழு 6 மாசம் கிடக்கு. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த முகத்தை 2.5 கோடி பேர் இருக்கும் இந்த நாட்டில். உடனடியாக மத்திய அரசு முழு மூச்சு எடுத்து இந்த தேவர் அரசாணையை தேர்தலுக்குள்ள நீங்க நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தூர் மக்களும் உங்களை வாழ்க்கையில நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொடுறேன். ஊர் விட்டு ஊர் எல்லாரும் வந்திருக்கீங்க. மிகவும் கவனமா நீங்க எல்லாரும் போகணும். மழை பெய்யுது, இதெல்லாம் பொருட்படுத்தாம தான் நீங்க வந்திருக்கீங்க. அதனால ரொம்ப கவனமா நீங்க எல்லாம் ஊர் போய் சேர்ந்துட்டு எனக்கு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டேன். வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் வராது. உங்க பிள்ளைகளு பேர பிள்ளைகளை நான் எந்த காரணத்தை கொண்டு எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். பாதுகாத்துக்கிடுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுறேன். நன்றி.